இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் வந்து அவனை உயிரோடு எழுப்பிடுறேன் அப்படின்றாரு. எழுப்பிடுறேன்றாரு. வாங்க எங்க வச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்றாரு. இவங்களும் கூட போறாங்க. இதை மாத்திரலாங்கிற யோத ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவரை கூட பிஞ்சிட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே, குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பிஞ்சிட்டு போறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லறை கிட்ட வந்த உடனே இந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படின்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாத்து அடிக்கும். என்னமா வேண்டாம், இப்போ இந்த கல்லறை திறந்தோன்னு என்ன அடிக்கும், நாட்டம் அடிக்கும் அப்படின்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான் இல்லை, நிறைய நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அவ்வளோ இது முடிஞ்சிடுச்சு, இதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டாம், இது இனிமேல் வாய்க்காது, இது வந்து ஆகாது, இது வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிருப்போம், சோர்ந்து போயிட்டு இருப்போம். சில காரியங்களை முயற்சி செஞ்சுருப்போம், நிறைய முயற்சி செஞ்சுருப்போம், அதிகமான முயற்சி செஞ்சுருப்போம், அதிகமாக பிரயாசப்பட்டிருப்போம், கடைசியில் என்ன பண்ணிருப்போம், அவ்வளோதான். எல்லா இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், முயற்சி செஞ்சுட்டோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. நிறைய பேர் சில வியாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை காட்டிலும் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை, மாத்திரை, மருந்து, இன்ஜெக்ஷனு, ஆப்ரேஷனு, நிறைய பேர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் முயற்சி செய்வாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, முயற்சி செய்வாங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, மார்த்தா சொல்றா, மரியா சொல்றா, கூட இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, நாத்தடிக்கும். என்ன அடிக்கும், நாத்தடிக்கும் அப்படி சொல்றாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களோட வாழ்க்கையில அப்படி ஏதாவது நாற்றம் அடிக்கிற வாழ்க்கை, நாற்றம் அடிக்கிற காரியம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, இனிமே செயல்படுத்த முடியாது, இனிமே எழும்ப முடியாது, இனிமே ஆகாது, இனிமே அது கூடாது, இனிமே நடக்காது என்று நீங்க மறந்து போயிருப்பீங்களானா, உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த காரியம் நடக்காது என்று தீர்மானமே பண்ணிருப்பீங்களானா, ஆண்டவர் சொல்றாரு அது நிச்சயமாய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை புரட்ட போட்ட உடனே லாசரு வெளியே வா. இது வரைக்கும் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்காத லாசரு, ஜெபத்தை கேட்காத லாசரு, அற்புத அடையாளங்களை பார்க்காத லாசரு, இப்ப மரித்து போய் 4 நாட்களாகி அவனுடைய சரீரம் முழுவதும், அவயங்கள் முழுவதும் எல்லாமே நாற்றம் அடிக்கிற கண்டிஷன்ல இருக்கிற லாசருக்கு இயேசுடைய நாமத்தினால, இயேசுடைய வார்த்தையினால, இயேசுடைய வல்லமையினால லாசருவே என்று அழைத்த உடனே அந்த மரித்து போனவன் உயிரோடு கூட எழும்பி வருகிறது நம்ம பார்க்க முடியுது.